வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைபோரின். டைபோரனின் அமைப்பு இது எப்படின்னு பார்க்கலாம். அதாவது டைபோரின் அப்படின்னா இந்த B2H6 இது எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த B2H6 இருக்கு இல்லையா, இந்த B2H6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இணைதிறன் எலக்ட்ரானை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். சரியா? பாருங்கள், ஃபஸ்ட்டு என்னென்னா பி போரான் இல்லையா, போரானுக்கு பார்த்திங்கன்னா 5. ஓகே, இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு எப்படின்னு பார்த்திங்கன்னா 1s2 2s2 2p1. இதில் இணைதிறன் எலக்ட்ரான் அப்படின்னா என்னென்னா இந்த S2p அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் இணைதிறன் எலக்ட்ரான். இதில் எத்தனை இருக்குது? 3. மொத்தம் 3 இணைதிறன் எலக்ட்ரான். எது? ஒரு போரானுக்கு 3 இணைதிறன் எலக்ட்ரான். அப்போ இங்கே 2 இருக்குது. ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மொத்தம் 6 எலக்ட்ரான். அதே போல் 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜன் பார்த்திங்கன்னா 1, அதை எப்படி எழுதலாம்? 1s1ன்னு எழுதலாம். அப்போ இணைதிறன் எலக்ட்ரான் எத்தனை? 1 தான். மொத்தம் 6 ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா, அதாவது ஹைட்ரஜனுக்கு இணைதிறன் எலக்ட்ரான் 1, மொத்தம் 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ 6 எலக்ட்ரான். இப்போ மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்? 12 இணைதிறன் எலக்ட்ரான். சரி, இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. போரானுக்கு இணைதிறன் எலக்ட்ரான் 3, ஹைட்ரஜனுக்கு இணைதிறன் எலக்ட்ரான் 1. ஓகேவா? 2 போரான் இருக்கனால 2ஆல் பிரிக்கிறோம், 6 எலக்ட்ரான். 6 ஹைட்ரஜன் இருக்கனால 6ஆல் பிரிக்கிறோம், 6 எலக்ட்ரான். மொத்தம் 12 எலக்ட்ரான். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சரை ட்ரா பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பி இருக்கு இல்லையா, என்னது? 2 பி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பி வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், பி. இதை சின்னதாக நியூக்ளியஸ் போட்டுக்கலாம். போரானுக்கு எவ்வளோ சொன்னோம்? 5. ஃபஸ்ட்டு செல்லில் 2 இருக்கும், 2 எலக்ட்ரான் இருக்கும். ஓகே, அண்டு செகண்ட் செல்லில் மீதி இருக்கிற அந்த 3 எலக்ட்ரான் இருக்கும். அந்த 3 எலக்ட்ரான் எப்படி போகிறோம் பாரு, 1 2 அண்டு 3. ஓகே, இப்போ போரான் நியூக்ளியஸ் வரைஞ்சிட்டோம். ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான், மீதி இருக்கிற 3 எலக்ட்ரான் வெளியில். அது வெளியில் இருக்கு இல்லையா, இதுக்கு பிறகு இணைதிறன் கோடு, அதுதான் அந்த 3 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, சரி, இதே போல் இன்னொரு போரான் வரைஞ்சிக்கலாம். எப்படி வரையலாம்? போரான், அது நியூக்ளியஸ், ஃபஸ்ட்டு செல்லில் 2 எலக்ட்ரான். இது வினையில் ஈடுபடாது. வெளிவட்டத்தில் இருக்க மட்டும்தான் வினையில் ஈடுபடும். வெளிவட்டத்தில் 3 எலக்ட்ரான், 1 2. ஓகே, இங்கே 3 எலக்ட்ரான் போட்டோமா, அவ்வளோதான். இப்போ போரான் வரைஞ்சிட்டோம். அடுத்து ஹைட்ரஜன் பார்த்திங்க அப்படின்னா H6, மொத்தம் 6 ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு 1 தான், ஒரே ஒரு எலக்ட்ரான். ஸோ எப்படி எழுதலாம்? ஹைட்ரஜன் பாருங்கள், அதை இங்கே பாருங்கள், ஹைட்ரஜன், அது ஹைட்ரஜன் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னோமா, அதை ஒரு எலக்ட்ரான் இப்படி போட்டுக்கலாம். அதே போல் ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன் சொன்னோமா, அதை பாருங்கள் எப்படி போட்டுக்கலாம். அதே போல் ஹைட்ரஜன், அதை ஃபஸ்ட் ஒரு எலக்ட்ரான் இப்படி போட்டுக்கலாம். அதே போல் இங்கே ஒரு ஹைட்ரஜன், அவ்வளோதான். சரியா? இங்கே ஒரு ஹைட்ரஜன், ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு ஹைட்ரஜன், ஒரு எலக்ட்ரான், ஹைட்ரஜன், ஒரு எலக்ட்ரான், 4 ஹைட்ரஜன் போட்டோம். மீதி ஒரு 2 ஹைட்ரஜனை இங்கே, அதில் ஒரு எலக்ட்ரான் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு எலக்ட்ரானை இங்கே போடலாம். அடுத்து இங்கே ஒரு ஹைட்ரஜன், அதில் ஒரு வட்டம் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், அது இங்கே போடும். ஓகே, இப்போ எப்படி பாண்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ எப்படி பாண்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு எலக்ட்ரானும் இந்த ஒரு எலக்ட்ரானும் இது பாண்டு ஃபார்ம் ஆகும். இப்போ 12 இணைதிறன் எலக்ட்ரான் சொன்னோம் இல்லையா, 12 எலக்ட்ரான் வந்துருக்கும் பாருங்கள், 1 2 3 4 5. ஓகேவா? அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எலக்ட்ரான் வந்துருச்சு. இப்போ இந்த 12 எலக்ட்ரான் எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆகும் பாருங்கள். இந்த போரானுக்கும் இந்த ஹைட்ரஜனுக்கும், அதாவது இந்த எலக்ட்ரானுக்கு 2 ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிடும். அடுத்து இந்த எலக்ட்ரான் 2 பாண்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்து இந்த எலக்ட்ரான் 2 பாண்ட் ஃபார்ம் ஆகும். அடுத்து இது 2 இது 2 இது 2. இப்போ இங்கே ஒரு பாண்டு இல்லாமல் இருக்குது, இங்கே ஒரு பாண்டு இல்லாமல் இருக்குது, அப்படி தானே? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே ஒரு எலக்ட்ரான், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த 2 எலக்ட்ரானுமே இந்த போரான் ஷேர் பண்ணிக்கும். ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகும்?
ரெண்டு பிணைப்பு இருக்குது, ஆனால் 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு பிணைப்புக்கு வந்து எத்தனை 2 எலக்ட்ரான் வேணும், 2 பிணைப்பு 4 எலக்ட்ரான் வேணும். ஆனால் மொத்தமே இங்கே 2 எலக்ட்ரான் தான் இருக்குது இல்லையா. அந்த 2 எலக்ட்ரானை இது ஷேர் பண்ணிக்கிச்சு. ஓகேவா. அப்போது இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, இந்த 2 எலக்ட்ரானுமே இந்த போரான் ஹைட்ரஜன் வந்து ஷேர் பண்ணிக்கும். அதே போல் இந்த 2 எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இந்த 2 எலக்ட்ரானுமே இது வந்துட்டு ஷேர் பண்ணிக்கும். சரிதானா. சரி, இப்போது இங்கே பாருங்கள், இது போரான் ஹைட்ரஜன், இதுக்கு பேர் BH பிணைப்பு அப்படின்னு பேர். சரியா, போரான் ஹைட்ரஜன். அதே போல் இங்கே ஒரு போரான் ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஒரு போரான் ஹைட்ரஜன், இங்கே ஒரு போரான் ஹைட்ரஜன், அப்புறம் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, மொத்தம் 8 இருக்கும். 8 போரான் ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கும். அடுத்து இந்த பிணைப்பு பார்த்திங்க அப்படின்னா போரான் ஹைட்ரஜன் போரான், அதாவது போரான் ஹைட்ரஜன் போரான் BHB பிணைப்பு அப்படிம்பாங்க. இது எத்தனை இருக்குது, இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். அப்போ 2 BHB பிணைப்பு, 8 BH பிணைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து BH2 எத்தனை இருக்குது, BH2, இங்கே ஒரு BH2 இருக்குது, அதே போல் இங்கே ஒரு BH2 இருக்குது. அப்போ 2 BH2 பிணைப்பு. ஓகேவா. இப்போ இந்த 2 BH2வையும் இணைக்கிறது யார், இந்த BHB பிணைப்பு. அப்படி தானே. ஓகே, இவ்வளோ தான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். போரான் போட்டிருக்கோம், அதில் 3 எலக்ட்ரான் வெளிக்கூட்டில் இருக்குது, அப்புறம் ஹைட்ரஜன் போட்டிருக்கோம், அந்த வெளிக்கூட்டில் இருக்க ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகும். இங்கே மட்டும் 2 எலக்ட்ரானை வச்சுட்டு இந்த 2 பிணைப்புமே வந்துட்டு உருவாகும். ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்ஸை வந்துட்டு 1 by 1 ரீட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது பாருங்கள், இந்த டைபோரேனின் அமைப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம போட்ட மாதிரியே தான் போட்டிருக்காங்க. பாருங்கள், போரான், இங்கே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், அதே போல் போரான் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இங்கே ஒரு பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன், பாலை மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் இதுக்கு பேர் பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன் அப்படின்னு பேர். இங்கே ஒரு பிரிட்ஜ்டு ஹைட்ரஜன். பாருங்கள், இந்த ஹைட்ரஜனில் இருக்கிறதும் இங்கே இருக்கிறதும் பாண்ட் ஃபார்ம் ஆகும். அல்லது இப்படி வச்சுருக்காங்க அவங்க, நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம், அவங்க இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இது 2 பாண்டு ஃபார்ம் ஆகும். அந்த பாண்டவே இது வந்து ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா. அதே போல் இது 2 ஃபார்ம் ஆகும், அதவே இது வந்து ஷேர் பண்ணிக்கும். ஓகேவா. இவ்வளோதான். இப்போ கீழே வந்துட்டு ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வரைஞ்ச படத்தை வச்சு இந்த பாயிண்ட்ஸ் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேவா. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், 2 BH2 அலகுகள் 2 ஹைட்ரஜன் பாலங்களால் பிணைக்கப்பட்டுள்ளன. 2 BH2 அலகுகள் சொன்னா, இங்கே 2 BH2 அலகுகள் இருக்குன்னு சொன்னா, இந்த 2 BH2 அலகுகள் என்னது, 2 ஹைட்ரஜன் பாலங்களால். ஓகே, 2 BH2 அலகுகள் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகளால். ஓகேவா. இங்கே ஒரு BH2 அலகு, இங்கே ஒரு BH2 அலகு. ஸோ 2 BH2 பிணைப்பு அலகுகள் 2 ஹைட்ரஜன் பாலங்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், மொத்தம் 8 BH பிணைப்புகளும், BH பிணைப்பு இருந்தால் இது BH, 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 மொத்தம் 8 BH பிணைப்புகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. அப்புறம் எத்தனை இணைதிறன் எலக்ட்ரான்கள், 12 இணைதிறன் எலக்ட்ரான்கள். நம்ம ஆல்ரெடி கால்குலேஷன் போட்டோம், ஞாபகம் இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா 12 இணைதிறன் எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்போது செகண்ட் பாயிண்ட் என்னது, மொத்தம் 8 BH பிணைப்புகளும் 12 இணைதிறன் எலக்ட்ரான்களும் உள்ளன. ஓகே, அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், 4 எலக்ட்ரான்களை கொண்டு, சரியா, 4 எலக்ட்ரான்களை கொண்டு 2 BHP பாலைப்பிணைப்புகள் உருவாக்கப்படுகிறது. BHP பாலைப்பிணைப்புனா இந்த இதுதான். இதில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான், இங்கே ஒரு 2 எலக்ட்ரான், இங்கே 2 எலக்ட்ரான், மொத்தம் 4 எலக்ட்ரானை வச்சு 2 BHP பாலைப்பிணைப்புகள் உருவாக்கப்படுகிறது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், இந்த பிணைப்பு 3 மைய 2 எலக்ட்ரான் பிணைப்பு எனப்படும். அதாவது இந்த பிணைப்பு 3 மைய, அதாவது இப்போ இதில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு போரான், இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு போரான், போரான் ஹைட்ரஜன் போரான் 3 இருக்குது இல்லையா. அதனால் இது பேர் 3 சென்டர் அப்படின்னு பேர். எத்தனை எலக்ட்ரான் இருக்குது, 2 எலக்ட்ரான், அதனால தான் 3 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா. அதே போல் இங்கேயும் போரான் ஹைட்ரஜன் போரான், ஸோ 3 இருக்குது. ஸோ 3 சென்டர் அண்டு 2 எலக்ட்ரான் தான் இருக்கனால 2 எலக்ட்ரான், ஸோ 3 சென்டர் 2 எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டையுமே சரியா. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த பிணைப்பு 3 மைய 2 எலக்ட்ரான் பிணைப்பு எனப்படும். அடுத்து பாருங்கள், போரான் sp3 இனக்கலப்புடையது. இந்த இனக்கலப்பு வந்துட்டு sp3 ஹைப்ரிடைசேஷன், சரிங்களா.
அடுத்த பாயிண்ட் பாருங்கள், போரான் அணுவின் பாதி. இந்த பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு போரான் அணுவின் பாதி நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டாலும் எது இந்த இது சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அவங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு போரான் அணுவின் பாதி நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டாலும், ஒரு போரான் அணுவின் பாதி நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டாலும் ஓகேவா. அடுத்து மற்றொரு போரான் அணுவின் வெற்று ஆர்பிட்டாலும், இந்த போரான் அணுவின் வெற்று ஆர்பிட்டாலும் ஓகேவா, வெற்று இனக்கலப்பு ஆர்பிட்டாலும் ஹைட்ரஜன் அணுவின் பாதி நிரம்பிய இந்த ஹைட்ரஜன் அணுவின் பாதி நிரம்பிய ஆர்பிட்டாலும் மேற்பொருந்தி பிஹெச்பி பாலப்பிணைப்புகள் உருவாகிறது. அவ்வளோ இப்போ நம்ம சொன்னதே தான் சொல்லியிருக்காங்க. போரான் அணுவின் பாதி நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டாலும், மற்றொரு போரான் அணுவின் வெற்று இனக்கலப்பு ஆர்பிட்டாலும் ஹைட்ரஜன் அணுவின் பாதி நிரம்பிய இனக்கலப்பு ஆர்பிட்டாலும் மேற்பொருந்தி பிஹெச்பி பாலப்பிணைப்புகள் உருவாகிறது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பிணைப்புக்கு பேர், இது இப்படி வந்துட்டு ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும், இதுக்கு பேர் வாழைப்பழ பிணைப்பு அப்படின்னு பேர். இங்கிலீஷில் பனானா பாண்ட் அப்படின்னு பேர். இதுக்கு பேர் வாழைப்பழ பிணைப்பு அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ ஸ்டடி வெல். தேங்க்யூ.